Welcome you all to this course. The course நான் உங்க எல்லாரையும் invite பண்றேன். You may have a doubt what is the main reason about this course and what you're going to learn in this course. ஒருவேளை உங்களுக்கு இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் கொடுக்குறேன். First of all, my name is Paul Jefferson and I'm doing online lessons and video lessons for drums and rhythm pad. என் பேர் பால் ஜெஃபர்சன். ட்ரம்ஸ் அண்ட் ரிதம் பேட் ககுன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் லெசன்ஸ் ப்ரைவேட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இன் திஸ் லெசன் அண்ட் இன் திஸ் கோர்ஸ் we are going to learn about various techniques that are very much required to play a rhythm pad. Maybe you would have not heard about them earlier, but after the end of this course you will get a lot of ideas like you may be amazed to see what are the various things you can apply in your playing. இந்த கோர்ஸில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத சில டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் பிளேயிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயிங்காக நீங்கள் வாசிக்கலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் அவே இன்டு திஸ் கோர்ஸ். இதுக்கு மேலே டிலே இல்லாமல் நம்ம இந்த லெசனுக்குள்ளே டைரெக்டாக போயிடுவோம். த ஃபர்ஸ்ட் திங் which you are going to learn, the first lesson of this course is called as flams. இந்த கோர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிறது ஃப்ளாம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃப்ளாம். முதல்ல ஃப்ளாம்ஸ்னால் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். when you play a normal stroke, that is when you hit your right hand or your left hand, you just do it in single strokes, right? So right or left hand. நம்ம நார்மலாக ஸ்ட்ரோக்ஸ் வாசிக்கும் போது ரைட் லெஃப்ட் இப்படி வாசிப்போம், இல்லாட்டி ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் நம்ம வாசிப்போம். we play in combinations like this. Now what is a flam? A flam is nothing but you're going to play the same thing, but there's going to be a slight delay when you drop the sticks. ஸோ ஃப்ளாம்ன்றது நம்ம இது தான் வாசிக்க போகிறோம், ஆனால் அந்த 2 ஸ்ட்ரோக் நம்ம வாசிக்கும் போது கொஞ்சம் டிலே வச்சு நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ளே திஸ் ஃப்ளாம் பர்ஃபெக்ட்லி. முதல்ல இந்த ஃப்ளாம் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வாசிக்கிறதுன்ற லேர்ன் பண்ணிக்கலாம். For this complete video lessons we are going to use in the drum tone, whether you have your drum bass, because some may be having the bass in your left side or your right side, that's not an issue, you can pick it up easily. நம்ம ஃபுல் கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம ட்ரம் டோனில் தான் நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் மற்ற டோன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் வந்து பேஸ் வந்து ரைட்டில் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணி வாசிக்கலாம். எந்த பேட்னாலும் வாட் எவர் பேட் இட் மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் we'll see what is a flam stroke. முதல்ல flam stroke என்னன்னு பார்ப்போம். So first thing you're going to do is you're going to place your left hand, the stick in the left hand down, the right hand you're going to take up, okay, and you're going to bring it down. At the same time you're going to bring the left hand up, something like this. Okay, முதல்ல என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்டை கீழேருந்து கொண்டு வர போகிறோம், ரைட் ஹேண்ட் நம்ம மேலேருந்து கொண்டு வர போகிறோம். இந்த ப்ராசஸ் நம்ம முடிக்கும் போது ரைட் கீழே வந்துடும், லெஃப்ட் மேலே வந்துடும். இப்போ நம்ம ஸ்லோவாக பண்ணோன்னா this is a flam. Okay, it may sound real easy, but the real challenge comes when you begin to practice it and when you apply it. Okay, ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையான சேலஞ்ச் வந்து நீங்கள் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சேலஞ்ச் தெரியும். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை இட் ஸ்லோலி. வில் கீப் த லெஃப்ட் ஹேண்ட் டவுன் அண்ட் வி பிரிங் த ரைட் ஹேண்ட் ஃப்ரம் த டாப். ஓகே, முதல்ல இதை நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் மெட்ரோனோம் போடுவேன். ஐ எம் கோயிங் டு புட் த மெட்ரோனோம் கவுண்ட். If you're not sure about what is metronome and how we are going to use that, there's a lot of videos in my YouTube channel, and take that as a reference. இப்போ நம்ம ஸ்லோவாக we're going to try it in a very slow tempo at 80 bpm. Okay, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3. So now we are going to try along with me. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ண போகிறீங்க. As I said earlier, we are going to keep the left hand down and we are going to bring the right hand from down up. Okay, முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கீழேருந்து வரப்போகுது, ரைட் ஹேண்ட் மேலேருந்து வரப்போகுது. ஓகே, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2
We practice this very much slowly now. Now, what I request you to do is, you take this exercise and practice in your free time. Okay? நம்ம இந்த கோர்ஸ்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டெம்போக்கு உட்காந்து நம்ம தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறதை நீங்கள் அப்புறமா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, now I'm going to do a little bit faster without the metronome. If you are able to catch it now itself, that's totally fine. So that already shows that you are in a good level of learning, and things which you are going to see next will be easy for you. இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். இது இப்போவே உங்களுக்கு வாசிக்க வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏற்கனவே கரெக்டாக லேர்னிங் பாத்தில் போயிட்டுருக்கிறீங்க. நான் வாசிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக வரும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. This is a very simple concept. இது ரொம்ப ஒரு simple concept தான். But when you apply this in your practical playing, when you play your drum thing in your rhythm pad, you will totally feel the difference. That's a simple thing தான். ஆனால் அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, வாசிக்கமாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். Okay, now let's try it. We started with the snare, right? So we will take it to the toms. நம்ம ஸ்னேரில் ஆரம்பித்தோம். இப்போ ஸ்னேர்லேருந்து டாம்ஸ்க்கு நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகலாம். Again, slowly. Okay, இப்போ நம்ம ஸ்னேர்லேருந்து ஆரம்பிச்சு டாம்க்கு எடுத்து போனோம். We started with the snare and we went from the snare to the toms. So if you have a 2 tom or 3 tom, that's not an issue, you can do it. நீங்கள் ஒரு வேளை 2 tom வச்சுருந்தாலும் 3 tom செட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணலாம். But don't try the cymbals using the flam. Okay, that's not practically applicable. Even if you want, you can try it, but you need not try the flam in the cymbals. நம்ம cymbals-ல flam அப்ளை பண்ண வேண்டாம், வெறும் snare and tomல மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். Okay, now we'll move to the next phase. Next phase is we are going to play a pattern, normal beat, and we are going to try the flam on the top of it. அடுத்ததா இப்போ ஒரு நார்மல் ஒரு 4/4 பீட் வாசிக்க போகிறோம். 4/4 பீட் வாசிட்டு அது மேலே இந்த ஃப்ளாமை எப்படி வாசிக்கிறது இப்போ நான் உங்களுக்கு பார்க்குறேன். This is a normal 4/4 beat, and when I went to the fill, I used the flam. Normal 4/4 beat வாசித்தேன், நான் fill போகும்போது நான் flam அப்ளை பண்ணேன். இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகே, now let's try together with the metronome count. இப்போ நம்ம metronome count கூட சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். If at all you are feeling why we should try with the metronome count, I'll tell you the practical applicability of why you should use the metronome. Okay, ஒரு metronome கூட ஏன் வாசிக்கிறோன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் metronome கூட வாசிக்கினா தான் உங்களுக்கு அந்த கவுண்ட் நிற்கும். நீங்கள் தனியாக வாசிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுண்ட் நிற்காது. ஸோ whenever you practice, you always practice with the metronome count. So as a rhythm pad player, as a drummer, as a rhythm player, you should always practice with the count. நீங்கள் எப்பயுமே நீங்கள் ரிதம் பேடில் ட்ரம்ஸ் ரிதம் சம்மந்தப்பட்ட என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலுமே நீங்கள் கவுண்டோட ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் நம்ம கவுண்டோட ப்ராக்டிஸ் பண்ணணும். Okay, let's try it slowly at 80 BPM. You're going to try for 2 minutes. I'm going to start with the snare and I'm going to take it to the tom. You're going to try along with me. Okay, simple thing which we did now. இப்போ நம்ம வாசதை ஒரு 2 minutes நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரெடியாக இருந்துக்கோங்க, சேர்ந்து ட்ரை பண்ணலாம். I hope you are ready. You have understood the concept. That's all. We are going to apply it now. We are going to play beat 3 times. 4th time we are going to go for the fill. இப்போ beat 3 தடவை வாசிக்க போகிறோம். 4வது தடவை நம்ம ஃப்ளாமில் ஃபில் போகலாம்.
make sure you lock to the count. Okay, என் கவுண்ட்டுக்குள்ளே கரெக்டாக லாக் ஆகுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. Keep it going. தொடர்ந்து வாசிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு 2 minutes ஆகுது கண்டினியூஸாக வாசிச்சா தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். Only if you play at least 2 to 5 minutes then you'll get a good confidence. That's good. If you're able to play along with me at this 80 BPM, then that's totally fine. இப்போ நான் வாசிக்கும் போது நீங்கள் கூட இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வாசிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. பட் ஈவன் இஃப் யூ கான்ட் மேக் இட், there's no problem. You can always slow down your tempo. Okay, now I have set it to 60. Now let's see if I shift down to first it was in 80. முதல்ல 80ல இருந்துச்சு, நான் 60க்கு மாற்றிருக்கிறேன். Now I've shifted down to 60. Way more slower to the fill. Okay, it's a very simple concept, but you need to try it. ரொம்ப simple concept தான், but நீங்கள் try பண்ணணும். Now let's see how much further you can push this. Okay, இதை இன்னும் நம்ம எப்படி ஃபர்தராக புஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். At the beginning I told you you're going to keep the left hand down, you're going to bring the right hand from top, right? Now also you can try it in the reverse. You can keep the right hand down and bring the left hand from the top. இதை நீங்கள் ரிவர்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ரைட் ஹேண்டை கீழே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலேருந்து கொண்டுலாம். Make sure you mix them on the snare and the toms. And நீங்கள் ஸ்னேரு டாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாசிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்க. This is about flams and I'm going to give you a general idea of how you are going to practice it. இதுதான் ஃப்ளாம் பற்றி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்றது நான் சொல்ல போகிறேன். இப்போ the first thing what you are going to do, you are going to just simply do it in the snare. Okay, make sure you get good sounds. Okay, ஒரு நல்ல சவுண்ட், ஒரு ஃப்ளாம் சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும். Don't keep the space between the notes too large. Okay, ரெண்டு நோட்டு கேட்குற கேப்பை ரொம்ப லென்த்தாக வைக்காதீங்க, அப்படி வைக்காதீங்க. Don't keep it like that, but keep it as a minimum length. Okay, so you come at tra 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 tra, not ta 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 ta. Don't go like that. Okay, tra 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 ன்னு வரணும், ta 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 ன்னு போயிடாதீங்க, அப்படி போயிடாதீங்க. Okay, fine. Now you're going to work it slowly, starting at 60 BPM and try to increase gradually the tempo. Okay, 100, 120, but make sure you practice daily these techniques. இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஒரு 60 BPMல ஆரம்பித்து ஸ்லோவாக டெய்லி ஒரு 10 BPMமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். Now how and all you are going to practice this. இதை நீங்கள் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? ஸோ earlier நான் சொன்ன மாதிரி, as I told you earlier, you're going to play first your left hand down, you're going to bring your right hand down. Okay, now do this for 4 times continuously, like 1 2 3 4.
Okay. Then what you do, you keep your right hand down and bring the left hand from up. அதை முதல்ல 4 தடவை செஞ்சுட்டு திருப்பி ரைட் ஹேண்டு கீழே இருந்து கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே இருந்து கொண்டு. ஓகே. Then what you do, you're going to combine it. First 2 times you're going to bring the right hand from down, left hand from up. Next 2 times you're going to bring the left hand from down and right hand from up. Something like this. These are the various way you could practice. இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வேரியஸ் மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு 2 தடவை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது வாசிங்க, செகண்ட் 2 தடவை ரெண்டாவது சொல்லி கொடுத்தேன். நான் இஃப் யூ வாண்ட் டு ஈவன் புஷ் திஸ், ஓகே, இதை நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா 1 time you do it in the one way, next time the other way, then again 1 time right hand down, next time left hand down. ஒரு தடவை ரைட் ஹேண்டு கீழேருந்து கொண்டு வாங்க, இன்னொரு தடவை லெஃப்ட் ஹேண்டு கீழேருந்து கொண்டு வாங்க, திருப்பி இன்னொரு தடவை ரைட் ஹேண்ட், திருப்பி இன்னொரு தடவை லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் யூ லேட்டர் மூவ் இட் டு த டாம். யூ ஸ்டார்ட் இட் ஃப்ரம் ஸ்னேர், டேக் இட் டு த டாம். ஓகே, now I'm going to just show you the various ways you can play this. You just listen it, you will get the idea. இப்போ நான் சில இந்த ஃப்ளாம் வச்சு வர சில பேட்டர்ன்ஸ் நான் வாசிக்க போகிறேன். இது நீங்கள் தான் க்ரியேட்டிவாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ஓகே, யூ ஆர் கோயிங் டு ட்ரை திஸ் க்ரியேட்டிவ்லி ஆன் யுவர் ஓன். ஓகே, I hope you have understood what is about the flam. The flam நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். If you have noted, when I played, I didn't play it only in the snare, right? I started with the snare, moved to the bass. I even changed the rhythm. நான் ஸ்னேரில் மட்டும் வாசிக்கல, ஸ்னேரில் ஆரம்பித்தேன், பேஸுக்கு எடுத்துகிட்டு போனேன், ரிதமே நான் மாற்றினேன். யூ கேன் ட்ரை ஆல்வேஸ், யூ கேன் ட்ரை யூஸிங் த நோட் வேல்யூஸ். எப்பயுமே நீங்கள் நோட் வேல்யூஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிகார்டிங் நோட் வேல்யூஸ் we are going to see another lesson this course. நோட் வேல்யூஸ் பற்றி இன்னொரு லெசன் நம்ம பார்க்க போகிறோம். Maybe after learning that you will get an idea. அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். But now for this course, for the first lesson, what you are going to do, going to just play. இதை மட்டும் நீங்கள் வாசிங்க. Then slowly what you can do, add bass. இதை ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ் ஆட் பண்ணலாம். Then it's your wish. You can do it anything. அப்புறம் உங்கள் விஷ் தான், நீங்கள் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். Any order you can go. எந்த ஆர்டர்னாலும் நீங்கள் போகலாம். I hope this first lesson was really useful to you. You're going to take this content and you're going to work it on your own. First lesson உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டெக்னிக்ஸ் எடுத்துட்டு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். So even though I have taught you, but you are going to practice it. Only if you practice it, you can make it to come with the beat. Okay? Or else it's no use of simply doing this. Okay, you first do this slowly, then try to apply with any pattern. So application is the thing that matters. Okay, சும்மா அது மட்டும் வாசிட்டே இல்லாமல் அதை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி ஒரு பேட்டர்னோட வாசிக்கலான்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு. ஸோ to end this first lesson, I'm going to just play and again simple patterns which you can see and try it. So இந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடிக்க போகிறோம். ஸோ இந்த முடிக்கிறது போகிறது இன்னும் கொஞ்சம் சில பேட்டர்ன்ஸ் வாசிக்க போகிறேன். நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க, லேட்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Thank you. We'll meet in the next lesson. நன்றி. நம்ம அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம்.